இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் வச்சு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 39 எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் நியான், ஆர்கான், கிரிப்டான் within the curves given below. ஒரு நம்மளுக்கு கர்வ் மாலிகுலர் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அப்போ நம்மளுக்கு வந்து எந்த கேஸ் ரொம்ப ஃபாஸ்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா most probable velocity-க்கான ஃபார்முலாவை எடுத்துக்கணும். ஓகே, most probable velocity is equal to root 2RT by m. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? velocity is inversely proportional to the root of mass. ஓகே, இப்போ நம்மளுக்கு மாஸ் வந்து அதிகமா இருக்க பட்சத்துல ஸ்பீட் வந்து கம்மியாகும். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து என்ன? கேசஸ் நியான், ஆர்கான், கிரிப்டான். நீங்க மாஸ் பாத்தீங்க அப்படின்னா நியான் விட நம்மளுக்கு ஆர்கானோட மாஸ் அதிகமா இருக்கும், ஆர்கானை விட கிரிப்டானோட மாஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஸ்பீட் வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டர். ஸ்பீட் வந்து அப்ப நியானுக்கு அதிகமா இருக்கும், அடுத்து ஆர்கன், லீஸ்டா இருக்குது என்ன சொல்றது? கிரிப்டான். ஏன்னா நம்மளுக்கு அதனோட மாஸ் வந்து அதிகம்ன்றதுனால வெலாசிட்டி கம்மியாகும். ஸோ இது எங்க இருக்கு? நம்மளுக்கு இங்க கர்வ பாருங்க, இங்கதான் ஸ்பீட் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. இது திஸ் இஸ் நியான், பி வந்து நம்மளுக்கு ஆர்கன், ஏ வந்து கிரிப்டான். ஓகே, சோ ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதுதான் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது நியானுக்கு தான். அடுத்த கொஸ்டின், the root mean square speed of the molecules of a perfect gas. root mean square velocity formula நம்மளுக்கு என்ன? root mean square RMS velocity அப்படி சொல்லுவோம். root mean square velocity is equal to root 3RT by m. இப்ப டெம்பரேச்சருக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்? டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரூட் ஆஃப் டெம்பரேச்சர் which is T power 1 by 2. ஆப்ஷன் C is the answer. ஓகே, சோ டைரக்டா கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரிஞ்சா போதும் நம்மளால ஈஸியா அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. the molar residual entropy கேட்டிருக்காங்க. ஓகே, molar residual entropyக்கான ஃபார்முலா S equal to Kp ln W power NA. இங்க W அப்படின்றது number of arrangement of atoms. ஓகே, நம்மளுக்கு கொடுத்திருக்க மாலிகுல் பாருங்க, சாலிட் OCS கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகலாம், அல்லது நம்மளுக்கு இந்த மாதிரி. அப்ப ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு வந்து இங்க W வந்து 2, நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். S equal to KB ln 2 power NA. ஓகே, NA அப்ப NA நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாம். NA அவகேட்ரா நம்பர் இன்டு போல்ஸ் கான்ஸ்டன்ட் ln 4. அவகேட்ரா நம்பரை போல்ஸ் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் R கிடைக்கும். So R into ln 4. So R is equal to 8.314 joule per mole per Kelvin into நம்மளுக்கு ln 2. ln 2 வேல்யூ நம்மளுக்கு 0.693 வரும். ஓகே, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get 5.76. ஓகே, joule per Kelvin. ஓகே, இந்த வேல்யூ நம்மளுக்கு எங்க க்ளோஸா இருக்கு? ஆப்ஷன் சி 5.8. தெரிஞ்சுக்க வேண்டியது ரெசிடியல் என்ட்ரோபிக்கான ஃபார்முலா. ஓகே, S equal to residual entropy S equal to KB. KBங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ln W power NA. NAங்கிறது அவகேட்ரா நம்பர், Wன்றது நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, அடுத்து from the kinetic theory of gases, the ratio of most probable speed to root mean square speed. ரெண்டு ஃபார்முலாவுக்கு நமக்கு ரேஷியோ எடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு வந்து C most probable speed divided by root mean square. இப்போ ஃபார்முலா படி ரூட் மீன் நம்மளுக்கு வந்து most probable velocity ஃபார்முலா என்ன? root 2RT by m divided by RMS வந்து root 3RT by m. இங்க வந்து MRT இந்த மூணுமே காமன் அப்படின்றதுனால ஒன்னோட ஒண்ணு கேன்சல் ஆயிடும். So which will be equal to root 2 divided by root 3. Option B is the correct answer. Okay. அடுத்து பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் கொடுத்திருக்காங்க. ஓகே, நைட்ரஜனோட மாஸ் வந்து நம்மளுக்கு கம்மி. ஓகே, சோ அப்ப மாஸ் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்றோம். மாஸ் படி பார்த்தா ஹைட்ரஜன் வந்து ரொம்ப லோவரா இருக்கும், ஆக்சிஜன் தான் அதிகமா இருக்கும்.
N2 அதுக்கப்புறம் ஆக்சிஜன் தான் அதிகமா இருக்கும். அப்ப வெலாசிட்டி பார்க்கும்போது ஹைட்ரஜனுக்கு வந்து அதிகமா இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் நைட்ரஜன் அதை விட கம்மியா இருக்கும், லீஸ்டா இருக்கிறது வந்து ஆக்சிஜனுக்கு. ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு √8RT/5m. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து மாஸுக்கும் இதுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √m. அதனாலதான் நம்ம மாஸையும் வெலாசிட்டியையும் ரிலேட் பண்றோம். சோ நம்மளுக்கு ஹைட்ரஜன் தான் ஃபாஸ்டா மூவ் ஆகும், அதுக்கப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்டான கொஸ்டின் பாருங்க. For the distribution of molecular velocities of gases, identify the correct order from the following. ஓகே, இப்போ 3 ஈக்குவேஷன்ல எது வந்து அதிகப்படியா, ஃபார்முலா எழுதி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க VRMS ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, √3RT/m. ஓகே, அடுத்து நம்ம வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி எடுங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, √8RT/5m. அடுத்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, அதனோட ஃபார்முலா என்ன, √2RT/m. இப்ப இதனோட வேல்யூஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு மற்றதெல்லாம் சேமா இருக்கிறதுனால √3, இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரும், √8/√2 வரும். வேல்யூ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இது 7.32, இது வந்து 1.596, இந்த வேல்யூ வந்து 1.41. இதுதான் வேல்யூ. யாருக்கு அதிகமா இருக்கும், RMS வெலாசிட்டி அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் ஆவரேஜ், லாஸ்டா தான் நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. சோ ஃபார்முலால இருந்து நம்ம டைரக்டா டெடியூஸ் பண்ண முடியும். சோ கைனடிக் தியரியோட கேஸஸ், அந்த கேஸோட மோஸ்ட் ப்ராபபிள், RMS அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ.